பவித்ரா, ம், விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. ம். கல்லீரல் மற்றும் கணையம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் சந்தோஷ் ஆனந்த் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும் டாக்டர். சோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்க ரெண்டு பேருமே ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி இது வந்து ரொம்ப காமனா இருக்கு, பித்தப்பைக்கல். எதனால டாக்டர் பித்தப்பைக்கல் வருது? ஸோ பித்தப்பை கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் வராங்க அப்படின்னா 8 பேர் வந்து பெண்களாக தான் இருப்பாங்க. ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பர்டிகுலர்லி ப்ரெக்னன்சி முடிச்சு பார்த்தீங்கன்னா அதோட இன்சிடென்சஸ், அதாவது பித்தப்பை கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். இதை தவிர்த்து பாக்கி ரொம்ப காமனான காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, டயபெட்டிஸ் தனியாக வராது, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் எல்லாம் சேர்ந்து அதிகமாக இருக்கிறது, அதுவும் ஒரு காரணம். ரொம்ப ரேராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிகப்பணுக்கள் அழியிறது கொஞ்சம் அதிகமாக சீக்கிரமாக அழியிற மாதிரி இருந்தாலும் பித்தப்பையில் கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள். ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பித்தப்பைக்கல் டாக்டர்? ஸோ பித்தப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுல ரைட் சைடில் மேற்பகுதியில் தான் லிவர் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கும். ஆயிரக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் டைஜஷன், அதாவது செரிமானத்துக்கு சம்மந்தமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தம் சுரக்கிறது. ஸோ அதை வந்து சேகரித்து கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையாக இருக்கும்போது மட்டும் சுரக்கிறதுக்கு ஒரு பேக் ஆட்டம் சைடில் இருக்கும், அதுதான் பித்தப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பித்தப்பைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சேகரித்து தேவையாக இருக்கும்போது மட்டும் செக்ரேட் ஆர் சுரக்கிறது. இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் அது செக்ரேட் பண்ணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் இம்பேலன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கல் அப்படிங்கிறது உருவாகுது. அண்ட் டாக்டர், என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து டாக்டரை போய் பார்க்கணும் இந்த பித்தப்பைக்கல்காக? ஏதாவது ஒரு ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றோம், கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட் ஏதாவது சாப்பிட்றோம், இல்லை எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரியோ இல்லை காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் ரைட் சைடில் வலது பக்கத்தில் மேற்பகுதியில் வந்து வலி வர மாதிரி இருந்தாலோ, அந்த வலி அங்கேருந்து பின்னாடி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்தாலோ, ரைட் ஷோல்டர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்தாலோ காமனாக பித்தப்பையில் இருக்கிற கல்லுனால் உருவாகக்கூடிய ஒரு பெயின். இது வந்து 90% ஆஃப் தெம்க்கு வரும். 10% ஆஃப் தெம், அதாவது 10% பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். வயிற்றில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், என்னன்னே தெரியல, சாப்பிட்டேன் உபசமாகவே இருக்குது, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்குது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, நாசியான்னு சொல்லுவோம் தெரியுங்களா, வாந்தி வரத்துக்கான ஒரு சிம்டம், வாந்தி வரல, இந்த மாதிரிலாம் இருந்தால் பித்தப்பையில் கல்லுனால இருக்கலாம். சார், பித்தப்பை கல்லை வந்து எப்படி நீக்கிறது? அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம், ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபேட்டி ஃபுட் அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ண முடியாத ரீசன்ஸில் அது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பித்தப்பை கல்லை வந்துட்டு மெடிசின்ஸ் மூலமா நீக்க முடியுமா? ஸோ பித்தப்பை கல் உருவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நீராட்டம் இருக்கக்கூடிய பித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு ஒரு திக் பேஸ்ட் ஆட்டம் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து சின்ன சின்ன மண்ணாட்டம் உருவாகும், which we call as sludge. அந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் மூலமாக அந்த ஸ்லட்ஜை வந்து திருப்பி தண்ணியாக மாற்றி அது கீழே போகிற மாதிரி பண்ணிடலாம். பட் அதே அந்த ஸ்டேஜில் நம்ம பிக்கப் பண்ணலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இட் பிகம்ஸ் ஸ்டோன், சின்ன சின்ன கல்லாக மாறும். சின்ன சின்ன கல் சேர்ந்து பெரிய கல்லாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சின்ன கல்லோ பெரிய கல்லோ கண்டிப்பாக மெடிசன்ஸில் ட்ரீட் பண்ண முடியும். டாக்டர், அதே மாதிரி பித்தப்பைக்கல் ஏன் வந்து விமென்க்கு ரொம்ப காமனாக இருக்கு? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80% ஆஃப் தெம், 10ல் 8 பேர் வந்து விமனாக தான் இருப்பாங்க. அதில் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோன்ஸ். ப்ரொஜெஸ்ட்ரான் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட். ப்ரெக்னன்சி எப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து நம்ம பித்தப்பையோ சுருங்கி விரிகிற தன்மை, அந்த கண்ட்ராக்ஷன் இருந்தால் தான் உள்ளே இருக்கிறது காலி ஆகும். அது கண்ட்ராக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா உள்ளாரே சேகரித்து கான்சென்ட்ரேட் ஆகி ஒரு ஸ்டேஜில் மண்ணாட்டம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இருக்குது. அதனால தான் ஃபீமேல் இது ரொம்ப ரொம்ப காமன். ஓகே. அண்ட் டாக்டர், அல்சர் அப்படின்னா என்ன, எதனால அது வருது? ஸோ அல்சருங்கிறது வந்து ஒரு லைனிங். இப்போ ஸ்கின்ல கூட அல்சர் அப்படிங்கிறது வரலாம். இந்த ஸ்கின் போயிடுச்சுன்னா அது அல்சர்னு சொல்லுவோம். பட் பொதுவாக நம்ம ஜென்ரலாக பேசுறதுல அல்சர் அப்படின்னா இரைப்பையில் இருக்கக்கூடிய இந்த லைனிங் போயிடுச்சு அப்படின்னா அது அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். வெளியே ஸ்கின், உள்ளார மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த லேயர் வந்து சில காரணங்கள்னால கெட்டு போச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற லேயர் எக்ஸ்போஸ் ஆகும், அதை வந்து அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். காமனாக வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் பைலோரை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் பார்த்தீங்கன்னா அல்சர்ஸ் வரலாம். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஆசிட் செக்ரீஷன், இரைப்பையில் வந்து டைஜஷனுக்கு ஆசிட் செக்ரீட் ஆகும். சின்ன சின்ன இந்த மியூக்கோஸ் மெம்பரைன் போயிடுச்சு அப்படின்னா ஆசிட்னால அது ரொம்ப பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ப்ரீவியஸ்லி. இப்போ லாஸ்ட் 25 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிட் குறைக்கிறதுக்கான எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் நிறையவே வந்துருச்சு. அதனால் அவ்வளோ பெரிய அல்சர்ஸ் பார்க்குறதில்ல. பட் ஸ்டில் நாம் இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம அன்ஹைஜீனிக் ஃபுட்
சுத்தம் இல்லாத உணவுகள் சாப்பிட்றதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் H. pylori. தேவையில்லாமல் பெயின் கில்லர்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலும் இந்த 2 கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப காமன். இந்த காலத்துலேயும் அல்சர் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ சொல்ற மாதிரி அல்சர் வந்து இப்போ ரொம்ப காமனா போயிட்டு இருக்கு. அல்சர் வந்து பயப்படுற மாதிரியான ஒரு விஷயமா? இதே 25 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எஸ், அதனால ஓட்டை விழுந்திருக்கலாம், அதனால உயிருக்கு ஆபத்து ஏற்படுற விதத்தில் ரத்த கசிவுலாம் ஏற்படலாம். இப்போ வந்து அதுக்கான எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் வந்துருச்சுங்க. ஒரு 25-30 இயர்ஸ், அதாவது 2-3 டிகேட்ஸ் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சருக்கான சர்ஜரி வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருந்தது. இப்போ வந்து அல்சருக்கான சர்ஜரி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் வந்ததுனால. பட் இப்பயும் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு, அதாவது நமக்கு வயிறு வலி இருக்குது, சரியாக டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சிம்டம்ஸ் இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது மேஜர் இஷ்யூவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் நாலேஜோட சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே. அண்ட் டாக்டர், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருக்கிறது, காலையில் அதனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ளே வரும்? வயிற்றுக்குள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா செக்ரீட் ஆகுறது, பித்தப்பையில், லிவரில், கல்லீரல், கணையம் அப்படிங்கிறது பேங்க்ரியாஸ், இந்த உறுப்புகள் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு சில சுரப்பிகள் உருவாகும். ஸோ அது மேனுஃபேக்சர் ஆகிறது நைட், அது வெளியே வர்றது டே. பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது உள்ளார இருக்கும், நம்ம வெளியே பார்க்குற கிளாக் மட்டும் இல்லாமல். ஸோ அந்த கிளாக்கை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைஜஷனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் நைட் 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல, நைட்ல வந்து பிரியாணி சாப்பிடுறது, நைட்ல சாப்பிடுறதே ஆக்சுவலி ட்ரெண்ட். அது ட்ரெண்ட் இல்லைங்க, பசிக்குது. ஸோ அது லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பசி வர்றது ரொம்ப யதார்த்தமான வரக்கூடிய ஒரு விஷயம். பட் அந்த டைமில் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட் நைட் முழிச்சிட்டு இருக்கிறது முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நைட் டியூட்டி இருக்குன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இல்லை சாண்ட்விச், ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாத மாதிரி சாண்ட்விச், அதெல்லாம் எடுத்துக்கிறது பெட்டர். பட் அதே அந்த டைமில் பிரியாணி சாப்பிடணுங்கிறது ஒன்றும் கிடையாது. பிரியாணி சாப்பிட்டா அன்டைமில் நான் போய் லிவரையோ பேங்க்ரியாஸோ இன்சைட் பண்ணுற மாதிரி, அது மேனுஃபேக்சர் பண்ணுற டைமில் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ அரைகுறையாக மேனுஃபேக்சர் ஆன என்சைம்ஸ் வரும். ஸோ டைஜஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆனால் தான் அது வந்து அசிமுலேட் ஆகி ஒரு நியூட்ரிஷனாக பில்டப் ஆகும். இல்லைன்னா ஒரு பேட் கண்டென்ட் தான் உடம்புல சேர்ந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்னீங்க இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் லேட் நைட்லாம் சாப்பிட்றதுனால இது வந்து வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பட் அப்போ என்ன டைமிங் நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க டாக்டர்? எந்த டைமில் வந்து சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்? ஸோ மார்னிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறது நல்லது. 1:30, 2 o'clock முன்னாடி நம்மளுடைய லஞ்சும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். 8 o'clock முன்னாடி டின்னர் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நைட் டியூட்டிஸ் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றது பரவாயில்ல. இதே காஃபி, டீ அதெல்லாமே ஒரு 5 to 6 o'clock மேலே எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே வந்து நைட் டியூட்டி இல்லாதவங்களுக்கு நைட் ஸ்லீப் குறையாது. ஓகே. ஸோ அது குறையாமல் இருந்தால் பசி எடுக்காது அன்டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட டயட் அதுக்கேற்ற மாதிரி டைமில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ அல்சரை வந்து தவிர்க்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும்? ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக நிறைய சாப்பிடணும். லேட் நைட், பர்டிகுலர்லி நைட் ஏதாவது சாப்பிட்றோம் இல்லை லேட் டின்னர் சாப்பிட்றோம் அந்த மாதிரி டைமில் ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே பஃபே போகிறோம் அப்படின்னா நைட்டில் தான் எடுப்போம், லேட்டாக தான் எடுப்போம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நைட் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டுக்கோங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ இது கூட சேர்ந்து நான் வெஜிடேரியன் ஸ்பைஸியாக அதிகமாக சாப்பிடும்போது, வெளியே அன்ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிடும்போது தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் ஓவர் த கவுண்டர் நாமளாக போய் வலிக்கு மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாவே அல்சர் வராது. ஸோ தூங்குறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கணும்? அட்லீஸ்ட் 2 hours, 2 மணி நேரம் முன்னாடியாவது சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். சாப்பிட்டு ஒரு லைட் வாக்கிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டு தூங்கினா கூட பரவாயில்ல. காஃபி அண்ட் டீ அட்லீஸ்ட் ஒரு 4 hours முன்னாடி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அது சாத்தியமா டாக்டர்? நாமளாக பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான். ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் 2 o'clock தான் வேலையை முடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு லைக் 10 o'clock or 12 o'clock சாப்பிட்டா கூட ஒரு 2 hours கேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். காஃபி, டீ சாப்பிட்ற இடத்துல ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அது சாப்பிட்டா தான் நம்ம கண்ணு முழிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு மித். அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்தோம், கண்டிப்பாக அதை உடைச்சிட்டு அதுக்கு மிஞ்சி கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் டாக்டர், இன்னொரு விஷயம், இந்த பழைய சாதம் சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிஜமா? இல்லாமையா இப்போ 5 star ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் புஃபேல கூட பழைய சோறு அப்படிங்கிறத சேர்த்து வச்சுருக்காங்க. பேசிக்கலி ஃபர்மெண்டட் ஃபுட் இஸ் குட்.
அதாவது அதில் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கும். ஹியூமன் கட் நம்ம குடல்லே பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே ஒரு ஹெல்த்தி கட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னா புளிச்ச தயிர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவு. அதை எடுத்துக்கும் போது நம்ம உள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் வந்து இன்னும் அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கெட்ட பாக்டீரியாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கும், தேவையில்லாத டைமில் பசி அதிகமாக எடுக்காமல் இருக்கிறதுக்கும், டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், மோஷன் கரெக்டாக பாஸ் ஆகிறதுக்கும், இது எல்லாமே உள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கட் பிரெயின் ஆக்சஸ். ஸோ அது சிக்னல் கொடுக்குறது எல்லாமே இந்த நல்ல பாக்டீரியாஸ். அதை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கும் இந்த பழைய சோறு ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்டர், கணைய வீக்கம்னா என்ன? கணையம் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ரியாஸ். லிவர் எப்படி ஒரு டைஜஸ்ட் ஆகிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஆர்கனோ, அதே மாதிரி பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறதும் டைஜஷனுக்கு தேவையான ஒரு ஆர்கன். அதோட இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் மெயின்டைன் பண்ணுறதும் இன்சுலின் சுரக்கிறதும் பார்த்தீங்கன்னா கணையம் அப்படிங்கிற ஒரு உறுப்புல தான். கணைய வீக்கம் 2 விதமாக இருக்கும். அக்யூட்னு சொல்லுவோம், க்ரானிக்னு சொல்லுவோம். அக்யூட்னா சமீபத்தில் ஏற்பட்டது, க்ரானிக்னா ரொம்ப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்ட அக்யூமுலேட் ஆகிட்டு வருது. ரெண்டுத்துக்கும் மோஸ்ட் காமன் காஸ் ஆல்கஹால், குடிப்பழக்கத்தினால வரக்கூடியது. அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் இன்னும் எதில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையோட கல் தவறி கீழே போய் அது குடலில் சேர இடத்துல பார்த்தீங்கன்னா பித்தப்பையோட குழாயும் கணையத்தோட குழாயும் ஜாயின் பண்ணி தான் இன்டெஸ்டைனில் சேரும். ஸோ அது போகிற இடத்துல தற்காலிகமாக கணையத்தோட குழாயும் பிளாக் பண்ணிட்டா கணைய வீக்கம், அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் வரதுக்கான காஸ். ஓகே. ஸோ அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸில் சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா வயிறு வலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வாமிட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டு அதர் எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங், உடலுக்கே உயிருக்கே ஆபத்தான மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். கிட்னி பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் பார்த்தோன்னா பெயின் தான் மெயினாக இருக்கும். மேல் வயிறு வலி பின்முதுகுக்கு பரவுறது, பெயின் விச் இஸ் ரேடியேட்டிங் டு த பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா அதோட ஃபங்க்ஷன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் குறைஞ்சிச்சுன்னா டைஜஷன் குறையும், நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டோம், சாப்பிட்றது அப்படியே எண்ணெயாகவே மோஷனில் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபங்க்ஷன் சுகர் நார்மலாக வச்சுக்கிறது. ஸோ பேஷண்ட்ஸுக்கு சுகர், டயபெட்டிஸ் புதுசாக வர ஆரம்பிக்கும். இது க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ். அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் வேறு, க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் வேறு. இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது டாக்டர்? பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது சிம்டம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு சில பிளட் டெஸ்ட் இருக்குங்க. அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸில் சுருக்கக்கூடிய அமைலேஸ் லைபேஸ் அப்படிங்கிற சில என்சைம்ஸ் வந்து பிளட்டில் ஜாயின் ஆயிருக்கா, கலந்துருக்கா, மிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்போம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுத்தோன்னா கன்ஃபர்மேஷனாக தெரியும். இதே தான் நம்ம க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ். க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸில் வந்துட்டு இந்த அமைலேஸ் லைபேஸுங்கிறது அதிகமாகாது, சிடி இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூலில் மோஷனில் வந்து டைஜஸ்ட் ஆகாமல் நிறைய ஃபுட் அப்படியே வெளியே வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு செக் பண்ணாலும் அதில் எனக்கு தெரிய வருது. இந்த அக்யூட் அண்ட் க்ரானிக் டிசீஸ் சொல்கிறீங்கல்ல டாக்டர், இதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஸோ அக்யூட் பேங்க்ரியாடைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் த டைம் ரொம்ப சீரியஸாக போகாது. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வலி வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு, வந்தால் அதை குறைக்கிறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை கொடுத்துட்டு, இன்சைட்டிங் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்னால வந்துச்சுன்னா இதுக்கு மேலே ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கணும். பித்தப்பை கல்னால வந்துச்சு அப்படின்னா இன்னும் குழாயிலே மாட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எண்டோஸ்கோபி மூலமாக அதை எடுத்து விட்டுட்டு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு பித்தப்பை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே அதர் எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் சொன்னாலும் ரொம்ப சிவியராக போகுது அப்படின்னா ஐசியூ அட்மிஷன், டயாலிசிஸ், பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருந்துகள், வென்டிலேட்டர் இதெல்லாம் கூட தேவையாக இருக்கலாம். ஓகே. இதே க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு வந்தோன்னா அகைன் இன்சைட்டிங் ஃபேக்டர், ஆல்கஹால்னா அதை ஸ்டாப் பண்ணணும். கல் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகும் க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸில். பித்தப்பை கல் கிடையாது, கணையத்திலே கல் உருவாகும். ஸோ அதுக்கு வந்து எண்டோஸ்கோபி மூலமாக கல்லை கரைச்சோ இல்லை சர்ஜரி மூலமாக கல்லை அகற்றிட்டு அந்த கணையத்தோட குழாயை குடலோட ஜாயின் பண்ணுவோம். பைபாஸ் சர்ஜரி அது பண்ணலாம். அண்ட் டாக்டர், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்துட்டு இன்சுலின் எடுக்கிறதால கணையத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா? ஸோ டயபெட்டிஸ் வந்து 3 விதமாக இருக்கும். ஒன்று வந்து டைப் 1ன்னு சொல்லுவோம், அது வந்து கணையத்தில் இன்சுலின் உருவாகிறதே கம்மியாக இருக்கும். டைப் 2 விச் இஸ் வெரி காமன், வயசானவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் எங்கே போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துல சரியாக வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது. ரிசெப்டார் அப்படின்னு சொல்லுவோம், அது எங்கே வேலை செய்யணுமோ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துடுது. டைப் 3 அப்படிங்கிறது நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாலும் க்ரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ், கணைய அழிவுனால ஏற்படக்கூடிய டயபெட்டிஸ். இந்த 3த்துலேயுமே இன்சுலின் எடுக்கிறதுனால பெருசாக பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாதுங்க. பழைய இப்போ 20-30 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ புது வரக்கூடிய இன்சுலினால கண்டிப்பாக கணையத்தில் பாதிப்பு பழைய இன்சுலினில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். பட் கணைய பாதிப்புனால இன்சுலின் அவசியம் வரலாமோ தவிர இன்சுலினால கணைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஓகே டாக்டர், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம்னா என்ன? ஏன்னா இந்த டேர்மை வந்து ரொம்ப காமனாக கேள்விப்படுறோம். ஐபிஎஸ், நானே இப்போ வந்து இப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது ஐபிஎஸோட ஸ்டேஜ் வராமல் பார்த்துக்கோங்க, பாடியை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுங்க லைஃப் ஸ்டைலை அப்படிங்கிறாங்க. என்ன டாக்டர் ஐபிஎஸ்னா என்ன?
சிம்பிளாக புரியணும் அப்படின்னா இப்போ +2 எக்ஸாம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே கூட அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு இன்டர்வியூ வருது, +2 எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து அடிக்கடி மோஷன் போகிறதுக்கு மாதிரியான ஒரு ஃபீல் வருது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் டக்குன்னு வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிற்று வலி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஐபிஎஸ். ஸோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் திங். ஒரு விஷயத்தினால மட்டும் வரக்கூடியது கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி கட் பிரெயின் ஆக்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுனால உடம்புல வேறு இடத்துல தெரிய வராது, ஆனால் குடலில் அது தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு என்னென்ன காஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாவசியமான ட்ரக்ஸ் எடுக்கிறது, பெயின் கில்லர்ஸ் கூட சிலருக்கு காஸ் பண்ணலாம். அனாவசியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால கூட வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கட் நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் இந்த ஐபிஎஸ் ப்ரோன் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டா உடனே வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏர்ஜ் வருது. வயிற்றில் லைட்டாக கலக்கிற மாதிரியோ இல்லை லைட்டாக வலி வர மாதிரி இருக்கும். நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த வலியோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ சரியாகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவை வாஷ்ரூம் போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. கம்ப்ளீட்டாக மோஷன் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எவ்ரி டைம் சாப்பிட்ட உடனே மோஷன் வர மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ், தேவையில்லாமல் பெயின் கில்லர்ஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. வேளைக்கு சாப்பிட்றணும். ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப காமனாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். இது வந்து லிபரலாக தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் எல்லாமே செட்டில் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் போய் பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய சில டேப்லெட்ஸில் அது செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் 80% நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்தால் தான் இது சரியாக வேலை செய்யும். ஸோ டாக்டர், நீங்கள் சொன்னீங்க ஐபிஎஸ் இருக்கிறவங்க கர்ட் வந்து நிறைய கன்சியூம் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. கர்டோட சேர்த்து என்ன மாதிரியான ஃபுட் சேஞ்சஸ்லாம் அவங்க பண்ணணும், என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா இந்த கண்டினியூஸ் மோஷன் ப்ராசஸ் இருக்கிறதுனால. மைதா டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்ட் ஃபுட் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இப்போ ரெட் மீட் அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கிடைக்கிறது ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு தான் அது கிடைக்கிறது. அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேபேஜ், காலிஃப்ளவர், கோஸ், முட்டைக்கோஸ், ப்ராக்கோலி, இதெல்லாம் ஹெல்த்தி. ஐபிஎஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணணும். சாப்பிடக்கூடாதா? இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. ஐபிஎஸ் இருக்கிறவங்க மட்டும். ஸோ அதே மாதிரி ஆப்பிள்லாம் கூட அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே அதர் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பனானாஸ் எடுத்துக்கலாம், வாழைக்காய், வெண்டைக்காய், வாங்கி, இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ், கத்திரிக்காய்னு சொல்லலாம் வாங்கி. ஸோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைஸ் இவங்க எடுத்துக்கலாம், ஓட்ஸ் இவங்க எடுத்துக்கலாம். ஆனால் வீட் அண்ட் மைதா, வீட் குறைக்கணும், மைதா டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே. மெயின்லி ப்ராசஸ்ட் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் சார், ஸ்டூலில் வந்துட்டு பிளட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், எதனால, அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும்? மோஸ்ட் காமன், ரொம்ப ரொம்ப பொதுவாக மோஷனில் பிளட் வரதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ்னாலேயோ இல்லை அங்கே ஏற்படக்கூடிய வெடிப்பு, ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபிஸ்டுலா. இப்போ 100 பேருக்கு மோஷனில் ரத்தம் வருதுன்னா இதுதான் காரணமாக, ஒரு 85 to 90% இதுதான் காரணமாக இருக்கும். ஒரு 10% அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு காரணங்களாக இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு கேன்சர். ஸோ யங் ஏஜ் கிடையாது, கொஞ்சம் மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு மோஷனில் பிளட் வருது, வலி இல்லாமல், பர்டிகுலர்லி மோஷன் போகிற இடத்துல எனக்கு வலியே இல்லை ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பிளட் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு டாக்டர் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் சப்போஸ் கேன்சராக இருந்ததுன்னா சீக்கிரமாக காட்டணும் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகும். இப்போ கம்மிங் டு த 90%, இப்போ பைல்ஸ் வருது, இல்லை வெடிப்பு வருது, ஃபிஷர் வருது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்னாலேயோ, முக்கி மோஷன் போகிறதுனாலேயோ, மோஷன் தள்ளி போட்டு போகிறதுனாலேயோ வரக்கூடிய சில பிரச்சனைகள். இது எல்லாமே நம்ம மோஷன் ஹேபிட்டை ரெகுலர் பண்ணிக்கிட்டோம், கரெக்டான டைம் மோஷன் போகிறது, ரொம்ப கெட்டியாக இல்லாத மாதிரி மோஷன் போகிறது அப்படிலாம் பார்த்துட்டாலே அதை தவிர்க்கலாம். வந்தாலுமே அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் டேப்லெட்ஸ்லேயே சரி பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதியான பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் சர்ஜரி அவசியமாக இருக்கும். பசி இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? ரொம்ப காமனான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, வெளியே சாப்பிட்டோம், குடலில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, குடலில் அல்சர் கிடையாது கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது ஏற்படுறது, இல்லை இன்டைஜஷன், அந்த மாதிரி இருக்கிறது தான் 95 to 99% காரணங்கள். பாக்கி 1 to 5% ஆஃப் த காரணம் அப்படின்னு பார்த்தா திருப்பி ஒரு ஏர்லி கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபஸ்ட் சொன்ன 95 to 99% சொன்னல, இது எல்லாமே வந்து நம்ம ஃபுட் ஹேபிட் ரெகுலரைஸ் பண்ணிட்டாலோ இல்லை அல்சருக்கான மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். சப்போஸ் இது ப்ரொலாங்டாக இருக்குது, எனக்கு ஒரு 4 வாரம் 1 மாதமாக இருக்குது, 2 மாதமாக சரியாக பசி எடுக்க மாட்டேங்குது, நம்ம
ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ்லாம் கூட எடுத்து பார்த்துட்டேன் அல்சருக்கு, ஆனாலும் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், ஹெர்னியாக்கான காரணம் என்ன? எதனால அது வருது? ஸோ குடல் இறக்கம் ஆர் ஹெர்னியா அப்படிங்கிறது வந்து ஆண்களில் ரொம்ப ரொம்ப காமன். ம். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க நினைக்கலாம் என்ன இவங்க கால் பிளாடர் ஸ்டோன் பெண்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா, அந்த மாதிரி ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னியா 10ல் 8 பேருக்கு ஆண்களாக தான் இருக்கும் ஹெர்னியா வருது, குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வயிற்றோட ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியிலேருந்து உள்ளார போனோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் வரும், அப்புறம் கொஞ்சம் ஃபேட் வரும், அப்புறம் மசில் வரும், அப்புறம் உள்ளார பெரிட்டோனியம் சொல்லுவோம், அது ஒரு ஸ்கின் மாதிரி. இதில் மசிலில் ஏற்படக்கூடிய ஒரு டிஃபெக்ட், அந்த டிஃபெக்ட் வழியாக உள்ளே இருக்கிற குடல் வெளியே வந்து போகிறது தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் டாக்டர்? எந்திரிச்சு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம், இல்லை வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இருமுறது, இருமுனா இல்லை மோஷன் முக்கி போகிறதோ இல்லை யூரின் முக்கி போகிற மாதிரியான இது. ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்கள், இந்த தொடை இடுக்கில் இல்லை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வீக்கம் வந்து தானாக உள்ளார போகிற மாதிரி இருந்தால் தட் இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம். ஓகே. அண்ட் டாக்டர், லிவர்ல கல் எதனால ஏற்படுது? லிவரில் கல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேருங்க. ஸோ பித்தப்பையில் கல், பித்த குழாயில் கல் அப்படிங்கிறது இந்தியாவில் இட்ஸ் வெரி வெரி கிட்னி காமன். ஸ்டோன்ஸும் கிட்னி ஸ்டோன்ஸும் ரொம்ப ரொம்ப காமன். பட் லிவரில் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் காமன் இன் ஈஸ்ட். இப்போ ஜப்பான், சைனாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன், ஃப்ளூக் இன்ஃபெக்ஷன் சொல்ல, எப்படி பாக்டீரியா, ஃபங்கஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளூக், லிவர் ஃப்ளூக் அப்படிங்கிறதும் ஒரு பாரசைட், அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனால் வந்துட்டு இருந்ததுங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதாவது எண்டோஸ்கோப்பி மூலமாக அதில் ஏதாவது சின்னதாக பாதிப்பு ஏற்பட்டாலும் அங்கே சுருக்கம், பித்த குழாயில் சுருக்கம் ஏற்பட்டு பித்தம் தேக்கம் ஏற்பட்டு ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பர்சே லிவரில் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில், பர்டிகுலர்லி சவுத் இந்தியாவில் ரொம்ப 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 அபூர்வம். ஓகே டாக்டர், இது வந்து ரொம்ப காமனான ஒரு டவுட்டு. வாமிட்டிங் சென்சேஷன் எதனால வருது டாக்டர்? நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. வாட் இஸ் த ரீசன்? நாசியா அதர்வைஸ் கால்ட் அஸ் வாமிட்டிங் சென்சேஷன் வந்துட்டு இருக்கிறது. மோஸ்ட் காமன் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ். நான் சொன்னாலும் அல்சருக்கு முன்னாடி ஸ்டேஜ். நம்ம உணவு பழக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த லேயர் வீக்கம் அடைஞ்சிரும். கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது, கேஸ்ட் அப்படின்னா ஸ்டொமக், ஐட்டிஸ் அப்படின்னா வீக்கம். தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். அதர் காசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு பித்தப்பையில் கல் இருந்தாலும் வரலாம், இன்ஃபெக்ஷன், சிறுகுடல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கன்ஸ், இப்போ கிட்னியில் பாதிப்பு ஏற்பட்டாலும், சில பேருக்கு கிட்னி ஸ்டோன்னால பெயின் ரொம்ப அதிகமான கூட வாந்திக்கான சிம்டம் வரலாம். தோஸ் ஆர் ஆல் ரேர் சிம்டம்ஸ். உணவு பழக்கம் சரியாக இல்லாதவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு இருந்தால் தான் பெரும்பாலும் இந்த வாமிட்டிங் சென்சேஷன் ஆர் நாசியா வருது. டாக்டர், கேஸ்ட்ரைட்டிஸ் பற்றி சொன்னீங்க, அது ரொம்ப காமனான ஒரு விஷயம், மெயின்லி இன் இந்தியன் பாப்புலேஷன். ஃபுட்டும் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து நம்மளே வந்து செக்யூர் பண்ணிக்கலாம்? ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஆயிலி, ரொம்ப ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஆயிலி, ரொம்ப ஸ்பைசி ஃபுட், விச் மீன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறேன், அவாய்ட் பண்ண சொல்லலை. ப்ராசஸ்ட் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணாவே நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் பார்த்துக்கலாம். மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர், அதுவும் ஒரு ரீசனா கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு? தயிர், மோருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், விச் இஸ் ஆல்சோ ஏ மில்க் ப்ராடக்ட். சில பேருக்கு தான் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயிர், மோர் தவிர பாக்கி இருக்கிற மில்க் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், சீஸ், பனீர், பட்டர், கீ, இதெல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லுவோம். மற்றபடி வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மாறிட்டே வரும். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கீ அவாய்ட் பண்ண சொன்னாங்க, இப்போ கீலாம் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெரும்பாலும் ப்ராசஸ்ட் இல்லாத கீ கண்டிப்பாக நல்லது தான். அதில் குட் ஃபேட் அப்படிங்கிறதும் இருக்குது. நம்ம ஸ்கின்னோட ஷீன் வரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபேட் அவசியம். ஸோ ஃபேட் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. பர்டிகுலர்லி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறதும் கூட நமக்கு ஃபேட்லேருந்து கிடைக்கிற ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ஸ் தான். ஓகே. ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் டோட்டலி அவாய்ட் பண்ண வேணாம். தயிர், மோர் தாராளமாக எடுத்துக்கலாம். மில்க் அண்ட் மில்க் அதர் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎஸ் இல்லாதவங்க எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. டாக்டர், அந்த வாமிட்டிங் சென்சேஷன் பற்றி சொல்லியிருந்த போது நம்ம வந்து இந்த விஷயத்த காமனாக கேள்விப்பட்டிருக்கோம். சோடா குடிச்சா வந்து சரியாயிடும், வயிற்று வலியில் இருந்தால் சோடா குடிங்க, இந்த மாதிரி குடிங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. மெயினாக சோடா தான் வந்து அட்வைஸ் பண்ணி யாரோ கண்டுபிடிச்ச ஒரு ஹோம் ரெமிடி மாதிரி. ஸோ அது ஒரிஜினலாக சோடா மட்டும் இல்லை, நிறைய ஹோம் ரெமிடியும் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் அட்வைசபிளா டாக்டர்? சோடா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கேஸ். ஸோ ஏற்கனவே வயிற்றில் வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி கேஸ்னா ஸ்டொமக், ஐட்டிஸ்னா வீக்கம். வயிற்றில் வீக்கம் ஏற்படும் போது இன்னும் கேஸ் உள்ளார போட்டிங்கன்னா அதிகம் தான் ஆகும், அதனால் கம்மியாகாது. மேபி டெம்பரவரியாக உங்களுக்கு சிம்டம் ரிலீஃப், அறிகுறிகளில் ஒரு இமீடியட்டாக ரிலீஃப் வருமோ தவிர உள்ளார அது க்யூர் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, சரிங்களா? சோடா வெறும் வயிற்றில் எலுமிச்சம்பழம், ஃபார் தேட் சேக் எனி சிட்ரிக் ஃப்ரூட், அதாவது எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி,
வேக வைக்காத தக்காளி, கிரேப்ஸ் இதெல்லாமே வெறும் வயிற்றில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஆனா டாக்டர் இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருமே யூடியூப்ல பேசுறாங்க, இந்த மாதிரி வெறும் வயத்துல லூக்வார்ம் வாட்டர்ல லெமனையும் ஹனியும் வந்து சேர்த்து வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணோம்னா நல்லா டீடாக்ஸ் பண்ணுங்கிறாங்களே. வெறும் வயிற்றில் எடுக்கிறத கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு இல்லை. Okay. ஏன்னா வெறும் வயிற்றில் ஏற்கனவே ஆசிட் கண்டென்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஸ் ஐ செட் லெமன்ங்கிறது ஒரு சிட்ரிக் ஃப்ரூட். ஸோ சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு அதிகமாகும்போது ஆசிட் ப்ளஸ் ஆசிட் கண்டிப்பாக இன்னும் அதிகம் தான் ஆகும். ஸோ ஹனி எடுத்துக்கலாம், அதில் தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் லெமன் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. பட் ஏற்கனவே கேஸ்ட்ரைட்டிஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் பர்டிகுலர்லி லெமன் எடுக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் Okay. ஆல். அண்ட் டாக்டர் பேன்க்ரியாட்டிக் கேன்சர், லிவர் கேன்சர், ஸோ எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும்? ரெண்டுமே அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ரொம்ப காமனாக ஜாண்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஊர் சைட்லேருந்து வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜாண்டிஸ் வந்துட்டாவே ஸ்ட்ரைட்டாக நாட்டு வைத்தியம்னு போவாங்க. அதில் சரியாகலை அப்படின்னா தான் டாக்டர் கிட்ட வருவாங்க. 90% ஆஃப் த டைம் ஜாண்டிஸ் வந்துட்டு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை சின்ன மெடிசனால வர மாதிரி இருக்கும். அது வந்து தானாகவே சரியாயிடும். லிவர் ஹேஸ் காட் எனார்மஸ் கெப்பாசிட்டி டு ரிப்பேர் இட் செல்ஃப். பட் அந்த 10% ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேன்சர்னாலேயோ இல்லை கல்லுனாலேயோ, பித்தப்பையில் கல் இருக்க கீழே போய் பித்தக்குள்ளாய் பிளாக் பண்ணதா ஜாண்டிஸ் வரலாம். அப்படி வரும்போது நாட்டு வைத்தியத்தினால கண்டிப்பாக சரியாகாது, இன்ஃபேக்ட் டிலே தான் ஆகும். ஸோ ஜாண்டிஸ் வருதுன்னா நீங்கள் நாட்டு வைத்தியம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எந்த விதமான ஜாண்டிஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது கல்லோ கேன்சரோ இல்லை அப்படிங்கிறது பார்த்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது. அதர் சிம்டம்ஸ் வேறு அறிகுறிகள் என்னென்ன பேங்க்ரியாட்டிக் கேன்சரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின், மேல் வயிற்று வலி பின்னாடி ரேடியேட் ஆகுது, ரேடியேட்டிங் டு த பேக்குன்னு சொல்லுவோம். வெயிட் லாஸ், நானாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு எந்த முயற்சியும் எடுக்கல, ஆனால் அன்எக்ஸ்பிளைன்டாக அன்இன்டென்ஷனாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. பசியின்மை, நீங்கள் கேட்ட மாதிரி ரொம்ப நாளாக பசி சரியே இல்லாமல் இருக்கிறது, இது வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கான அறிகுறிகள். இப்போ லிவர் கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலி டினோவோ, அதாவது லிவர் பாதிப்பு ஏற்படாமல் கேன்சர் வருது ரொம்ப ரொம்ப ரேர். லிவர் பாதிப்பு ஏற்கனவே சிரோசிஸ்ன்னு சொல்லியிருப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஆன்செட், புதுசாக ஜாண்டிஸ் வருதோ, புதுசாக வெயிட் லாஸ் ஆகுறதோ, புதுசாக பசி சரி இல்லாமல் எடுக்கிறதோ, காலையில் நேரம் தூக்கம் அதிகமாக வந்துட்டு நைட் சரியாக தூங்காமல் இருக்கிறது, வயிற்றில் நீர் சேருது, டீகாம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த லிவர் சடனாக சரியாக வேலை செய்யாமல் போகுது அப்படின்னாலே வந்து இந்த கேன்சர்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அண்ட் டாக்டர் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்றது என்ன? ஸோ ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது வந்து ரோபோவே போய் நம்ம உடம்புல சர்ஜரி பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. தோஸ் ஆர் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபைன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட் பக்கத்தில் ரோபோ இருக்கும், பேஷண்ட் உள்ளார ரோபோ போகும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் சர்ஜன் உட்காந்து ஜாய்ஸ்டிக் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்துளை, சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமாக உள்ளார போயிட்டு பெரிய பெரிய சர்ஜரி கூட பண்ணுற மாதிரி இருக்கும். நுணுக்கமாக கிரிட்டிக்கலான இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் சர்ஜரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொட்டீன் சர்ஜரியோட கேன்சர் சர்ஜரியில் வந்து கொஞ்சம் பெரிய சர்ஜரி, அந்த உறுப்பு இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ், அதாவது நெறியும் சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான இடத்துல பக்கத்தில் வேறு பக்கத்து உறுப்பு போகக்கூடிய நரம்புலாம் போயிட்டு இருந்தால் கூட நம்ம விஷன் நம்ம பார்க்குறத விட 10 டைம்ஸ் மேக்னிஃபைட் விஷன் கிடைக்கும் ரோபோவில். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் போகுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் கேன்சருக்கு எவ்வளோ எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கு ரோபோ ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கணைய கேன்சர் இருக்குது அப்படின்னா கணையத்தோட ஒரு பகுதி ரிமூவ் பண்ணிடுறோம், திருப்பி அதோட குழாய் வந்து இன்டெஸ்டைனோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 2 மில்லிமீட்டர்ஸ் 3 மில்லிமீட்டர்ஸ்லாம் இருக்கும் கணையத்தோட குழாய். நம்ம வெறும் கண்ணில் 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர்லாம் திருப்பி ஜாயின் பண்ணுறதுங்கிறது பண்ணலாம், பட் இட்ஸ் டிஃபிகல்ட். ரோபோவில் 10 டைம்ஸ் மேக்னிஃபைனா அதே நமக்கு 2 சென்டிமீட்டர் மாதிரி தெரியும். ஸோ அதை ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதோட கை, ரோபோவோட கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்கில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே ஃபங்க்ஷன் ரோபோவோட கைக்கும் இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும், அது வந்து இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கர் இருக்குல்ல, இதில் 1/3 தான் இருக்கும். அந்த 1/3 இருக்கிறது இந்த ரிஸ்டான மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா சின்ன இடத்துல கூட போயிட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் பண்ணலாம். இதனால அவுட்கம் இஸ் டெஃபினெட்லி குட். ஓகே, நீங்கள் சொல்கிறதுலே தெரியுது டாக்டர் டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குன்னு. பட் எல்லாருக்குமே க்யூரியஸாக இருக்கும், காஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காஸ்ட்டில் இருக்கும் டாக்டர் ரோபோட்டிக் சர்ஜரி? ஓப்பன் சர்ஜரி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் காஸ்ட்லி. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் காஸ்ட் அப்படிங்கிறது சர்ஜிக்கல் காஸ்ட் மட்டும் பார்க்கக்கூடாது, அதை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிறத பார்க்கணும், எவ்வளோ சீக்கிரம் நம்ம திருப்பி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஓப்பன் சர்ஜரி கம்பேர் பண்ணால் அதனால் வரக்கூடிய பெயின், இன்ஃபெக்ஷன், ஹாஸ்பிட்டல் ஸ்டே, ஐசியூ ஸ்டே இது எல்லாமே ரோபோட்டிக் சர்ஜரியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் ப்ரிசர்விங் சர்ஜரிஸ், இம்பார்ட்டண்ட்டான நர்வை டேமேஜ் ஏற்படாமல் பட் கேன்சருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சர்ஜரி பண்ணக்கூடியது ரோபோட்டிக் சர்ஜரி. இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க வேலைக்கு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும், திருப்பி தேர் ஏர்னிங் ஸ்டார்ட்ஸ் ஏர்லி. ஓகே, ரொம்ப நாள் சம்பளம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்க்குறோம். அதாவது ஓப்பன் சர்ஜரி கம்மியான காஸ்ட்டில் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஏதாவது பெயினோ ஸ்டேயோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கான செலவுகள், திருப்பி வேலைக்கு போனால் சம்பளம் வராமல் இருக்கிறது வர்சஸ் ரோபோட்டிக் கொஞ்சம் காஸ்ட்லியான சர்ஜரி பண்ணிக்கிட்டு டக்குன்னு சரியாகி வருது, காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இல்லாமல் வருது, சீக்கிரமாக வேலைக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டசன்ட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ டாக்டர் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே டெஃபினட்டாக இந்த ஒரு இன்டர்வியூ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் த டைம் டாக்டர். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், காலைமலர் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லா செக்மெண்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புறோம். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் மண்டே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Pavitra and தாரா. Bye. தேங்க்யூ.